ஹாய் நண்பா, தமிழக ரயில்வே துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். 10th 12th டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தான். இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் இல்லாமல் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். டெஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ இப்போ 439க்கு அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க, இது வரைக்கும் இல்லாத ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குதுங்க. இந்த சேல் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28, 29, 30 இந்த 3 நாட்களில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதுவும் நீங்கள் டிஎன் ஜோன் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக தான் 439க்கு உங்களால் பை பண்ண முடியும். டெஸ்ட் புக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 850+ கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் தேவைப்படக்கூடிய எல்லா விதமான மார்க் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் புக்கினுடைய பாஸ் ப்ரோவை நீங்கள் பை பண்ணுறது மூலமாக 70,000+ மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அன்லிமிட்டெட் ப்ரோ லைவ் டெஸ்ட் இருக்குது. அன்லிமிட்டடாக நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 17,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் அன்லிமிட்டடாக ரீ அட்டெம்ப்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாஸ் ப்ரோ தான் இப்போ ஜஸ்ட் 439க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 449 தான் ரேட்டு. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற கோடை யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் அப்ளை கூப்பன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன் ஜோன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கோடை என்டர் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறது கொடுத்ததும் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 439 அப்படிங்கிறது ஷோ ஆகும். இந்த ஆஃபர் வந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் ஆயிருது. அதனால் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பை பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். டெஸ்ட் புக் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு மொத்தமாக ஒரு 4 விதமான பதவிகள் வந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு சீனியர் கிளர்க்கு கேட்குறாங்க, அண்ட் ஜூனியர் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேட்குறாங்க, அண்ட் ஃபைனலாக லெவல் 1 பேஸ் பண்ணி ஒரு டெக்னீஷியன் வேலைவாய்ப்பு. மொத்தமாக 4 விதமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் சீனியர் கிளர்க்கு ஜாபை பொறுத்தளவு ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தது 12th படிச்சிருந்தாலோ இல்லைனா அதற்கு ஈக்குவலாக டிப்ளமோ படிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னீஷியனில் கிரேட் 3 பொறுத்தளவு 10th வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐலாம் படிச்சிருப்பாங்க. ஸோ 10th + ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெவல் 1ல் வரக்கூடிய டெக்னீஷியன் ஜாபுக்கும் 10th வரைக்கும் படித்தவங்க இல்லைனா ஐடிஐ படித்தவங்க ஆல்சோ எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஐசிஎஃப் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தாங்க. ஐசிஎஃப்ல இந்த ரயில் பெட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான். நம்ம தமிழகத்தில் சென்னையில் இந்த கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நிரந்தரமான மத்திய அரசாங்க ரயில்வே வேலை வாய்ப்புங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. தற்பொழுது இந்த ஐசிஎஃப்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி ப்ரோ நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, நான் வந்து ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் வச்சுருக்கேன், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு நம்ம தமிழக ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக எலிஜிபிள் பர்சன் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், சரிங்களா? ஐசிஎஃப் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் வந்து லிங்க் தரேன். மொத்தமாக ஒரு 40 வேகன்சி இருக்குது. இந்த 40 வேகன்சியுமே உங்களுக்கு வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஓபிசி, எஸ்சிஎஸ்டி அண்ட் இந்த அன்ரிசர்வ்ட் கோட்டாவில் இவ்வளோ வேகன்சி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்பால் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க, மென் கேட்டகரியில் வருது. ஸோ ஆண்கள் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள். அதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா கோல் கீப்பரில் ஒரு வேகன்சி இருக்குது, டிஃபெண்டரில் 2 வேகன்சி, ஃபார்வேர்டில் ஒரு வேகன்சி. லைக் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அதில் வந்து உங்களுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி வேகன்சி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கபடியில் வேலை வாய்ப்பு இருக்குது. கபடியில் வந்து உமன் கேட்டகரியில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ லெஃப்ட் கவர், ரைட் கவர் அதிலலாம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லெவல் 1ல் வரக்கூடிய கேட்டகரிங்க. ஸோ லெவல் 1ல் மட்டும் ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் உமன் கேட்டகரியில் வேலை வாய்ப்பு இருக்குது. கபடியில் மென் கேட்டிருக்காங்க, வாலிபால் மென் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் மொத்தமாக ஒரு 8 வேகன்சி இருக்குதுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. லெவல் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வருதுங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கணும். அத்லெட்டிக்ஸில் உமன் அண்ட் கிரிக்கெட்டில் மென்னில் வேலைவாய்ப்பு இருக்குது. மொத்தமாக லெவல் 2 அண்ட் லெவல் 5ல் ஒரு 25 வேகன்சி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வேகன்சி விட்டுருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, அதாவது உங்களுக்கு வேலைவாய்ப்பு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரிலாம் டிவைட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்து அதனுடைய பொசிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த பொசிஷனில் பர்டிகுலராக உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாண்டு அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொசிஷனுக்குமே தனித்தனியாக டீட்டெயிலாக என்னென்ன வாங்கியிருக்கணும், எதுலாம் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீட்டாக டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பொசிஷனுக்குமே டீட்டெயில்டாக என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக வந்து உங்களுக்கு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கிளர்க்கு கேட்டகரியில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு, சீனியர் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க்குன்னு சொல்லிட்டு 2 விதமான கிளர்க்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். 30 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும், அதில் டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே இந்த ஒரு ஸ்பீடை உங்களால் டைப் பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கிளர்க்கு கேட்டகரியில் வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான். மற்றபடி டெக்னீஷியன் கேட்டகரிக்கெலாம் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி இந்த கிளர்க்குக்கு மட்டும்தான். சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேலைகளுக்கான மினிமம் நார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்குமே கேட்டகரி ஏ, கேட்டகரி பி இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் லெவலில் நீங்கள் சீனியர் கேட்டகரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கேட்டகரி ஏல வரும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப் லெவலில் வந்து நீங்கள் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பொசிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எந்தெந்த கேட்டகரியில் வருது, அதற்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. ஸோ செலெக்ஷனை பொறுத்தளவு எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி கேம் ஸ்கில் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்க்குறாங்க. அதில் சம் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், டிகிரி படித்தவங்களுக்கு அதிலேருந்து குவாலிஃபிகேஷன் மார்க்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐடிஐ படித்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுலேருந்து ஒரு 10 மார்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கு, அண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்து கொஞ்சம் மார்க்கு, அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் கேம் ஸ்கில் இதை வச்சு கொஞ்சம் மார்க்கு. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சேலரி எல்லாம் வந்து வேறு லெவலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க ரயில்வே வேலை வாய்ப்புங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.